உலகில் பல கோடி மக்கள் தினமும் அல்லாஹ் என்ற பெயரை உச்சரிக்கிறார்கள். 5 வேளை தொழுகைகளில் அந்த பெயர் ஒலிக்கிறது. ஆனால் உண்மையில் அல்லாஹ் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கே இருக்கிறார்? மனிதர்களாகிய நமக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இன்று பலருடைய மனதில் இருக்கும் இந்த ஆழமான கேள்விகளுக்கான பதிலை திருக்குர்ஆன் மற்றும் நபி மொழிகளின் வெளிச்சத்தில் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். முதலில் அல்லாஹ் என்ற சொல்லின் பொருளை பார்ப்போம். இது ஏதோ ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமான பெயர் அல்ல. அரபு மொழியில் அல் இலாஹ், த காட் என்பதன் சுருக்கமே அல்லாஹ், அதாவது வணக்கத்திற்குரிய ஒரே இறைவன் என்று பொருள். அரபு பேசும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கூட இறைவனை அல்லாஹ் என்றுதான் அழைக்கிறார்கள். அவருக்கு தந்தை இல்லை, தாயும் இல்லை. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை. அவருக்கு சோர்வு என்பதே கிடையாது. அவர் தனித்தவன், நிகரற்றவன். அல்லாஹ் யார் என்பதற்கு இறைவனே திருக்குர்ஆனில் மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒரு விளக்கத்தை தருகிறான். அதுதான் சூரா இக்லாஸ். கூறுவீராக, அவன் அல்லாஹ் ஏகன், ஒருவன். அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன், அனைத்தும் அவனிடமே தேவையுள்ளவை. அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமில்லை. இந்த 4 வரிகள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கொள்கையையும் விளக்கிவிடுகின்றன. இறைவன் என்பவன் படைப்பினங்களின் எந்த தேவையுமற்ற ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. அல்லாவை நாம் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவனது படைப்புகள் மூலம் அவனை உணர முடியும். இந்த பிரம்மாண்டமான அண்ட சராசரம் தானாக தோன்றியதா? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளாமல் இயங்குவது எப்படி? ஒரு சிறிய விதையிலிருந்து பிரம்மாண்டமான மரம் வளர்வதும் யாரோ ஒருவனின் திட்டமிடல் இன்றி சாத்தியமா? ஒரு ஓவியத்தை பார்த்தால் ஓவியன் இருப்பதை உணர்கிறோம். ஒரு கட்டிடத்தை பார்த்தால் பொறியாளர் இருப்பதை நம்புகிறோம். அப்படியென்றால் இந்த அழகான உலகத்தை படைக்க ஒரு படைப்பாளன் கண்டிப்பாக இருக்க வேண்டுமல்லவா? அந்த படைப்பாளனே அல்லாஹ். அல்லாவுக்கு 99 அழகிய திருநாமங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் அவனது மாண்பை விளக்குகின்றன. அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவன் அல் கஃபூர், மன்னிப்பவன். நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் உண்மையான வருத்தத்துடன் அவனிடம் திரும்பினால் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அவன் அல் சமீஉ, அனைத்தையும் செவியுறுபவன். உங்கள் மனதிற்குள் நீங்கள் இரகசியமாக பேசும் பிரார்த்தனையை கூட அவன் கேட்கிறான். சுருக்கமாகச் சொன்னால், அல்லாஹ் என்பவன் நம்மை படைத்தவன், காப்பவன் மற்றும் உணவளிப்பவன். நாம் கஷ்டப்படும்போது அழைக்க வேண்டிய ஒரே புகலிடம் அவன்தான். அவன் அச்சமூட்டுபவன் அல்ல. மாறாக, ஒரு தாய் தன் குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பை விட 70 மடங்கு அதிக அன்பு வைத்திருப்பவன். அவனை பற்றி இன்னும் ஆழமாக அறிய திருக்குர்ஆனை அதன் பொருளுடன் வாசிப்பதே சிறந்த வழி.